டேய் அழகான மாடு வெளியே வந்து ஒருத்தன் படிடா ஏன்டா எத்தனை பேர் சாகுறீங்க டேய் ஒருத்தன் படிடா ஒருத்தருக்கு தான்டா பிரைஸ் ஒரு மாடு தான்டா இருக்கு அடுத்தடுத்து அது ஒரு ஸ்பீடு இருக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மாடு வர போக மேலே வர சொல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம மாடு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாடையும் சொல்லணும் பிரைஸையும் சொல்லணும் பிடிக்காரனையும் பார்க்கணும் அந்த ஒரு வேகத்து வரும்போது நமக்கு மித்த மைண்ட்லாம் எதுவுமே வேலை பார்க்காது அப்பா மாடு வெளியே வந்து சூப்பராக விளையாடுதுப்பா ஆகா சூப்பராக பிடிச்சிருக்காண்டா அழகாக பிடிச்சிருக்காண்டா டே விட்டுரு அவனை மட்டும் விட்டுரு மாடு சூப்பராக அவனும் சூப்பராக மேக்ஸிமம் எப்படின்னா நான் அலங்காநல்லூர் தவிர வேறு ஊர் போகிறதுக்கு அவ்வளோக்கா விரும்ப மாட்டேன் ஏன்னா அலங்காநல்லூருக்கு நாங்கள் ராஜா நான் என்ன சொல்கிறேனோ அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் கட்டுப்படும் மாடுக்காரன் கட்டுப்படும் வெளியூரில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி போகிறதுன்றது சரியாக வர நாங்கள் நடத்தும் போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நான் ஜல்லிக்கட்டு மேலே ஏறி நிற்கிற காலத்தில் வெறும் வேட்டியை தான் கிழிச்சு போடுவோம் வேட்டி துண்டு தான் அந்த துண்டு மாட்டை உள்ள நுழையும்போது துண்டு கொடுப்போம் மேலே ஒரு வேட்டி ப்ரைஸ் பண்ணுறது வேட்டி துண்டு வாங்குறதுக்கு தான் சந்தோஷப்படுவாங்க அந்த வேட்டியை கிழிச்சும் போடுவோம் பத்தாட்டினால ஆனால் அதை சந்தோஷமாக வாங்க போவாங்க அதுக்காக தான் பெரிய சண்டே எனக்கு அது வந்து என்ன பழைய ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு கஷ்டமாக நல்லா இருக்காது பழைய ஜல்லிக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எல்லா பயிலும் உள்ளே நிற்போம் எல்லோரும் கீழே நிற்போம் எல்லோரும் மாட்டை போட்டு இங்கிட்டா ஓடு மாடு இந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடு அது ஓடி ஓடி மாடை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இது வந்து வரைமுறைப்படுத்தி அழகாக போகிற மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு அவ்வளோதான் தொட்டுப்பாரு பிடிச்சிக்கோ தொட்டுப்பாரு ஆகா தொட்டுப்பாரு ஆகா சூப்பராக தொடுற தைரியமே நான் தொடுறா மெட்ரோ மெயில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு டிவியாக இருந்தாலும் சரி அந்த டிவி தொகுப்பாளருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் பார்க்க போனால் கூட கிரிக்கெட்டை விட அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்ட்ரியாக இருக்க ஒரு ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும் சீக்காவாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மதுரையில் எந்த ஜல்லிக்கட்டு நடந்தாலும் இவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் வந்து நேர்லையாக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும் இவர் பேசுறதுக்காகவே உட்காந்து பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கும். ஸோ இந்த ஒரு வாய்ஸுக்காக தான் நான் இதை பார்க்கவே செய்யறேன். நீ சொல்ற மாதிரி ஆட்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ திரு ராகவன் அண்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேள்வினா, எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள இப்படி பேசுறதுக்கு அந்த இதுக்குள்ள போக ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட்? இல்லை இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு நம்ம கமிட்டியில் வந்து நம்ம அலங்காநல்லூர் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு கமிட்டியில் நம்ம ஒரு உறுப்பினராக இருந்தோம். அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஜல்லிக்கட்டு நடத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்குன்னு எந்த இதுலையும் பண்ணுறதில்ல. ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அப்படியே நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அது உணர்வுபூர்வமான விஷயம்னால ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டுருக்கிறது மாடை பார்த்துட்டு இருக்கிறது எப்படி விளையாடுன்னு தெரியும் அப்படி பார்க்க அந்த நேரத்தில் வரக்கூடிய வேகத்தில் வச்சு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறது. ரெண்டாவது நம்ம வந்து சொல்கிற வேகம் மாட்டுக்கு போகிற வேகத்துக்குள்ளே நம்ம முன்னாடி போகிறதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். இதுக்குன்னு நம்ம எந்த உடைய இதுவுமே பண்ணல. அப்படியே உள்ளே வந்தது ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக அப்படியே ஜல்லிக்கட்டில் கமெண்ட்ரி பண்ணுறேன். அலங்காநல்லூரில் நம்ம இங்கே ஃபீல்டில் கூட நான் ஒரு 13-14 வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். அலங்காநல்லூர் தாண்டி எத்தனை ஊருக்குள்ள நீங்கள் பண்ணியிருப்பீங்க? இல்லை மேக்ஸிமம் எப்படின்னா நான் அலங்காநல்லூர் தவிர வேறு ஊர் போகிறதுக்கு அவ்வளோக்கா விரும்ப மாட்டேன். ஏன்னா அலங்காநல்லூருக்கு நாங்கள் ராஜா நான் என்ன சொல்கிறேனோ அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் கட்டுப்படும் மாடுக்காரன் கட்டுப்படும் வெளியூரில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி போகிறதுன்றது சரியாக வர. ஆனால் எங்கள் பழைய மினிஸ்டர் விஜயபாஸ்கர் விராலிமலையில் கூப்பிட்டாரு. கோயம்புத்தூரில் முதல் அழகுமலையில் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வந்தோம், கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். நிறைய பேர் கூப்பிடுவாங்க வாங்க எங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அது வந்து ப்ரொஃபஷனல் எடுத்துக்கலாம். எங்கள் ஊருக்காக எங்கள் ஊர் இதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்னால நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்ன அப்படின்ற மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி சொல்லுங்கள். வாட் இஸ் ஜல்லிக்கட்டுனா என்ன, அது எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னு? ஜல்லிக்கட்டு அப்படின்றது அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா 2 வகையாக ஜல்லிக்கட்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த காலத்தில் இந்த மாமன் மச்சினங்கள் வந்து என்ன செய்வாங்க மாட்டு கொம்பில் ஜல்லியை கட்டி விட்டு ஜல்லி காசுகளை வந்து கட்டி விட்டு அது மாட்டை பிடிக்க சொல்கிறது வீரத்தை பறைசாற்றுக்காக நடந்தக்கூடிய அந்த காலத்தில் அதான் ஜல்லிக்கட்டுன்னு போயிடுச்சு. அதான் மறைவு இப்போ என்ன வாங்கி போச்சுன்னா குலதெய்வங்களுக்காக வேண்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் எப்படி நல்லது நடந்தது பண்ணோம் ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை நம்ம என்ன செஞ்சிடும் இது ஜல்லிக்கட்டு சாமிக்காக நேர்ந்து கட்டாரம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சாமிக்குன்னு ஒரு ஒவ்வொரு கோயிலுக்கும் சாமிக்குன்னு ஒரு மாடு இருக்கும். அப்போ அந்த மாட்டுக்கு அதை இது பண்ணி கொண்டாடணுன்றக்காக வேண்டி ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ரெகுலராக பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வந்து அப்போ காசு நிறைய கட்டி விட்டாங்க. இப்போ காசு மாறி பரிசு பொருட்கள் மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு, இப்போ அதுக்குரிய இது வந்து எப்படி மாறி இருக்கு உங்களுக்கு? எல்லாம் சொல்லலாம். நம்ம வந்து அது வந்து இது வந்து பேசணும்னு நம்ம பேசுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகும்போது எங்கள் ஊருக்காக பேசும்போது நாங்களாக கமிட்டியில் பூராமே இது ஒன்றா தான் இருப்போம். கடன்னு பேசுவோம். அப்படி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வெளியே கேட்கும் போது
அவங்க இது பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ நீங்களாம் ஒரு 6-7 வருஷமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி இந்த வாய்ஸை தேடி வரக்கூடிய ஆரம்பிக்கும் போகும்போது எல்லா டிவிலையும் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிற போது சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதிரி. அப்படி ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும், அப்போ சும்மா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியே பேசணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம்? இல்லை நல்லா இருக்குது. இப்போ சில ஊரில் பேசும்போது நான் தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறது நம்ம தான் தொட்டு வச்சோம். கலையா காலமான்னு சொல்கிறது நம்ம வந்து தொட்டு வச்சோம். விடாத பொங்கல் பரிசுன்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து அடுத்த மாதிரி சூப்பர்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. நல்லது, சந்தோஷம். அதனால் அந்த ஒரு 2-3 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து எந்த கழிப்பு எதுவுமே தெரியாமல் பிரச்சனை வராமல் பண்ணுறது நம்மளுடைய மெயின். அந்த இதில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் பேசுவீங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே? நம்ம அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மைக் 5 மணிக்கு நான் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு 6 மணிக்கு 6:30 ஆரம்பிப்போம். நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்போம். ஏன்னா மாடுகள் அந்த ஒரு 4 மணிக்குள்ளே முடிக்கணும்ன்றக்காக ஆரம்பிக்கிறது. நம்ம 5 மணிக்கெலாம் போயிடும். ப்ரேஸ்லாம் ஏற்றி வச்சேன். ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே இப்போ கண்டினியூட்டி போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அது ஒரு ஸ்பீடு இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மாடு வர போக மேலே வர சொல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம மாடு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாடையும் சொல்லணும், ப்ரைஸையும் சொல்லணும், பிடிக்காரனையும் பார்க்கணும். அந்த ஒரு வேகத்தை வரும்போது நமக்கு மித்த மைண்ட்லாம் எதுவுமே வேலை பார்க்காது. இந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு விஷயமாகவே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு ஒரு சில அரசியல் புரட்சியான பேச்சுகள்லாம் ஒன்று வரும்ல, எப்படி உங்கள் காதுக்கு வர ப்ரைஸை வந்து பாதியை வந்து கமிட்டிக்காரங்களே எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அது முன்னாடிங்க. இப்போ என்ன சொன்னால் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடுகள் நிறைய வரும். ஏன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஏன் வருது அப்படின்றது ஒரு கான்செப்ட். அப்படின்னா இது அறிவிக்கப்படாத ஜல்லிக்கட்டு மாதிரி. தை 3ஆம் தேதி அலங்காநல்லூருக்கு போனால் ஜல்லிக்கட்டு நடக்கும். இத்தனை வருஷம் இதுவரை தடையே இல்லை. அரசாங்க தடையை தவிர. இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊராக இருந்தும் சரி வெளியூராக இருந்தும் சரி அவங்க என்றைக்கு சாமி கும்பிட்றாங்களோ அன்றைக்கி தான் ஜல்லிக்கட்டு கட்டுவாங்க. ஊரில் சண்டே ஆகி 5 வருஷம் கழித்து சாமி கும்பிட்டா 5 வருஷம் கழித்து ஜல்லிக்கட்டு கட்டுவாங்க. ஆனால் அலங்காநல்லூர் அப்படி இல்லை. தை 3ஆம் தேதி நீ கண்ணை மூடிட்டு வண்டி எடுத்து வந்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து அறிவிக்கப்படாதுன்னா ஒரு ஃபேமஸ் ஒன்று. அதனால் அலங்காநல்லூர் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்னொன்று வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு செக்டர் ஒன்று. இன்னொன்று இது அலங்காநல்லூர் ஃபேமஸான காரணம் சொல்கிறேன். இன்னொன்று விஷயங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா தை 3ஆம் தேதி நம்ம என்ன பண்ணால் மாட்டு பொங்கலுக்கு மறாநாள் எல்லா ஊர்லேயும் பொங்கல் மாட்டு பொங்கல்னு அவன் மாடை வந்து சாமி கும்பிடுவான். மறாநாள் ஃப்ரீயாக இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் பெரியவர்கள் வந்து யோசிச்சு வச்ச காரணம் என்ன, மறாநாள் மாட்டு பொங்கல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க ஊர் விசேஷம் முடிஞ்சு அடுத்து நம்ம ஊர் விசேஷத்துக்கு நல்ல தரமான மாடு வரணும் அப்படின்றக்காக அலங்காநல்லூர் வைக்க போய் அலங்காநல்லூர் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் நடத்தும் போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நான் ஜல்லிக்கட்டு மேலே ஏறி நிற்கிற காலத்தில் வெறும் வேட்டியை தான் கிழிச்சு போடுவோம். வேட்டி துண்டு தான். அந்த துண்டு மாட்டை உள்ள நுழையும்போது துண்டு கொடுப்போம், மேலே ஒரு வேட்டி ப்ரைஸ் பண்ணுறது. வேட்டி துண்டு வாங்குறதுக்கு தான் சந்தோஷப்படுவாங்க. அந்த வேட்டியை கிழிச்சும் போடுவோம் பத்தாட்டினால். ஆனால் அதை சந்தோஷமாக வாங்க போவாங்க. அதுக்காக தான் பெரிய சண்டே எனக்கு. காலப்போக்கில் அப்படியே வளர ப்ரைஸ் நிறையா வருது. என்ன பண்ண எல்லா விஷயத்தையும் நடக்கிற கமிட்டிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. அப்படி ஒன்றுமே இருக்காது. நமக்குடைய உழைப்பு நம்ம ஊருக்காக பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டில் தான் போவோம். அது மேக்ஸிமம் நம்ம பொருளாக தான் வாங்குவோம், காசே வாங்க மாட்டோம். அது அப்படியே பொருளை போட்டுருவோம் மேக்ஸிமம். சில பொருளை வந்துன்னா மிச்சம் இருக்க தான் செய்யும். அது என்ன செய்யும்னா சில பொருள் வந்து பண்டாவே திருண்டா போடும். நம்ம அந்த டயத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லா ப்ரைஸையும் தள்ளணும். முடிஞ்ச அளவு தீர்ந்து போகும். சில நேரத்தில் மிச்சம் இருக்கும். அதை கொண்டு வந்து வச்சு அடுத்தது ஜல்லிக்கட்டு நம்ம பயன்படுத்தோம்ல. ஆனால் சொல்கிறவங்க சொல்லுவாங்க கமிட்டி எடுத்து உள்ளே வந்து பார்த்தா இந்த கமிட்டி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். அதே மாதிரியான இப்போது இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த மாடுபிடி வீரர்கள்கிட்ட மாடு வளர்க்குறவங்ககிட்டலாம் இப்போ போய் நம்ம பேசிட்டு வந்தோம். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த வேஷ்டி கொடுக்கும்போது வேஷ்டியை வந்து ஒரு வேஷ்டியை 4ஆ கிழிச்சு 4 பேருக்கு கொடுக்கும்போது இருந்த ஒரு சந்தோஷம் இப்போ பரிசு கொடுக்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ அதான் உங்களுக்கு என்ன இப்போதுனா இப்போ வந்து அந்த சொல்லும் போது அந்த பிரேஸுக்காக ஜல்லிக்கட்டு மாதிரி போயிடுச்சு. இது வந்து ஒரு பணத்தை வச்சு ஏதோ ஒரு சூதாட்ட நிலைக்கு வந்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னால் முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. நல்லா வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மதியம் 2:30 மணிக்கு தான் ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்போம். 2:30 மணிக்கு தான் வீட்டில் விருந்தாடி வந்துட்டு சொந்தக்காரெல்லாம் வந்து கறியெல்லாம் சாப்பிட்டு 1 மணிக்கு தான் 12 எனக்கு 2 மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சு. அது இப்போ நீங்கள் சொன்னால் 12 மணினா ராகு காலத்தை பார்த்துக்கிறது. ஒருவேளை ராகு காலம் 2 மணிக்கு மேலே இருந்துச்சுன்னா 12 மணிக்கு ஆரம்பிப்பேன். 12 மணிக்கு மேலே ராகு காலம் இருந்துச்சு. அதுக்கு மேலே வீட்டில் போய் கறி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக போய் உட்காந்து ஜல்லிக்கட்டு பார்த்தது அங்கே அந்த காலங்கள். வர என்ன ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் வர என்ன ஆகி போச்சுன்னா இந்த பிரச்சனைகள் ஹெவியாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அஸ்ராக்காருக்கு
அவர் இருந்தார். அப்போ இருக்கும்போது என்ன செஞ்சார், ஜல்லிக்கட்டு 4 மணிக்கு மேலே சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். இவங்க ஃபுல்லாக என்ன செஞ்சுறாங்க, போய் நல்லா தண்ணி கிண்ணியை போட்டு வந்து போலீஸ்கார மல்லு கட்டுறது, இவங்களோட சல்லிக்கு மல்லு கட்டுறது, பார்வையாளர்கள் மாட்டை அடிக்கிறது, மாட்டை டம்முன்னு அடிக்கிறது, அப்படி பண்ணி அப்போ ஜல்லிக்கட்டை வந்து முன்னாடியே முடிக்கணுன்ற ஒரு சாப்பாடுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டை முடிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதை பார்க்கும்போது கூட நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 மணிக்கு எவ்வளோ முன்னாடி ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பிச்சுங்க, 2 மணிக்கு மேலேயா அங்கே 1 மணி நேரம் ஜல்லிக்கட்டை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் அந்த டயத்தை கொண்டு வந்தாங்க. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றுனா இது ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் ஊர் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நீங்கள் மேலே உட்காந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கீழே இருந்து யாராவது உங்களை ஏதாவது சொல்லி திட்டிருக்காங்களா, நான் ப்ரைஸ் வாங்கினேன் நீ ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி? இல்லை, அது நிறைய வரதான் செய்யும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாடு உள்ளே வந்து வெளியே வருது வச்சுக்கல, மாடோட 2 பேரும் வர மாட்டாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் தான் உள்ளே வருவான். உள்ளே வெளியே வந்தானா அவன் மாட்டுக்கு நம்ம ப்ரைஸ் அறிவிப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தங்க காசு, இந்த மாட்டுக்கு ஒரு தங்க காசு அப்படின்னு சொல்லிடுவோம். தங்க காசு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுவோம். கீழே கை நீட்டுறது மாடு பிடிச்சிருச்சுன்னா சந்தோஷத்தில் குதிப்பேன், பிடிக்கலைன்னா மாட்டை பிடிச்சிட்டு 2 பேர் பின்னாடி ஓடி 2-3 பேர் ஓடுவேன். ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஒரு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே போய் கை நீட்டும்போது 10 பேர் கை நீட்டுவேன். தூக்கி போடும்போது எவன் பிடிக்கிறான்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து மாட்டை தான் பார்க்க போகிறோம், மாட்டை பிடிக்கிறோன்னு தான் பார்க்க முடியும். மாடை கொண்டு வந்தோன்னு நம்ம பார்க்க முடியாது. அவங்க தான் இருந்து பொறுமையாக பார்க்க. ஆனால் இதுக்கு கமிட்டி என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக மாட்டை கொண்டு வந்து யார் மாட்டு ப்ரைஸ்கார் சொந்தக்காரர் யார் கையோட வாடா அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். அப்படி மீறி 1-2 தப்புகள் பிரச்சனை வராது. ஜல்லிக்கட்டுனாவே தான் சொல்லுங்கள், ஜல்லிக்கட்டுனாவே பிரச்சனை தான் ஜல்லிக்கட்டு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள். ஒரு மாட்டுக்கு வந்து எப்படி நான் இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க? அதான் இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு மாடு வளர்க்குறதுக்கு அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் மாடை கொண்டு வர்றதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 5000 செலவழிக்க வேண்டிய வரும். முன்னாடி நம்ம என்ன முன்னாடி சொல்லணும்னா 2க்கு டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். மாடு நடந்தேனே வரும். பக்கத்து ஊர் மாடு பூரா என்ன செஞ்சுருவாங்க, நடந்தே தான் கூட்டிடுவாங்க. நடந்தே கூட்டிகிட்டு வராங்க. அது வழிகாட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாடு வந்துடும். மாடு ஒருத்தர் ஏதாவது தோப்பில் கட்டி போட்டு மாட்டை கூப்பிட்டு வந்து நேராக வாடியை கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு போய் அந்த அதில் போய் நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி கழட்டி விட்டால் கரெக்டாக அந்த எங்கே நிப்பாட்டணும் அங்கே போயிடும். அப்போ அவர் செலவுகள்லாம் அவ்வளோ எல்லாம் வருவாங்க, சொந்தக்கார வீட்டில் படுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி இப்போ எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன், மாடு பூரா வண்டியில் ஏற்றிட்டு வராங்க. வரும்போது ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது நம்ம ஒரு எக்ஸ்பெண்ட் ஒரு 5000 செலவாகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அவர் ப்ரைஸ் போட்டாலும் ஒரு 5000 குறையில்லாமல் போடணும். வெளியில் வந்து வருதா அவங்களுக்கு ஒரு 10,000 குறையில்லாமல் ப்ரைஸ் போடணும் அப்படின்ற முடிவு பண்ணி தான் நம்ம. இப்போது ஒரு இடத்துல இருந்து தங்க காசு தராங்க, ஒரு மாடுக்கு தங்க காசு வருது, இன்னொரு மாடுக்கு தங்க காசு இல்லை. அந்த தங்க காசுலாம் எப்படி முடிவு பண்ணுறாங்க? இல்லை அந்த நிறுவனம் வந்து அப்படிலாம் இல்லை, அதுக்கு நிறுவனத்துக்கு ப்ரைஸ் கமிட்டி தான் முடிவு பண்ணுறது. கமிட்டி எப்படி முடிவு பண்ணணுன்றது கமிட்டியோட நம்ம அந்த ஒரு பொசிஷன் தெரியும். ஒரு எப்படின்னு சொன்னால், நம்ம ரெகுலராக ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருக்கனால எல்லா ஊர் ஜல்லிக்கட்டுக்கும் போய்கிட்டு இருக்கால, இந்த ஊர் மாடு இந்த மாடு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சிடும். 2வது அந்த மாடோட தரத்தை வச்சு நமக்கு தெரியும் மாடு எப்படி விளாண்ட மாடு, நல்ல மாடு, எப்படி மாடு அப்படின்னு சொல்லி நமக்கு தரம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸை போட்டுக்கிட்டே வருவோம். அதே நேரத்தில் 2வது நம்ம என்ன செய்வோம், தங்க காசு நிறையா இப்போ வர்றதுனால தூரத்துலேருந்து வருது பாருங்கள். இப்போ திருச்சி வெளியூர்லேருந்து வர மாடுகளுக்கு அப்புறம் தங்க காசு மேக்ஸிமம் உள்ளூர்லேயும் சில நல்ல மாடுனா தங்க காசு போட்டுரும். அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து அவங்க உங்களுக்கு போடும் அவங்களுக்கு போடும் அப்படின்றதுலாம் எதுவுமே இருக்காது. நம்ம முடிவு பண்ணுறது மாடை விளையாடுறத பொறுத்து. 2 மாடு இப்போலாம் நான்லாம் என்ன செஞ்சேன், முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ மாடு விளையாட ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு இருப்பேன் நான். அது மாடு விளையாண்டுச்சுட்டே மாடு விளையாண்டுச்சுன்னா ஒரு ப்ரைஸ், மாடு சுற்று பண்ணேன், மாடு சுற்றட்டுப்படா, சுற்றட்டுப்படா, சுற்றினா வாங்கிக்கிற காசு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படி தான் அப்படியே நைட்டு கொண்டு போட்டிடுவோம். அப்படி சரி. இப்போ என்னன்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், எனக்கு அதே மாதிரி பேசி காட்டுங்க. அந்த ஜல்லிக்கட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாடை எப்படி கூப்பிடுவீங்க, உள்ளே வரதுக்கு வந்து எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா இப்போ சொல்லணும் நினச்சி, அப்பா இந்த ஊருப்பா இந்த கருப்பாய் மாடு வந்துருக்கப்பா, சூப்பர் மாடுப்பா, ராமசாமி மாடுன்னு சொல்லுவாருப்பா, இந்த மாடு பல வாடி கண்ட மாடுப்பா, அழகான மாடுப்பா, உள்ளே குத்துதுடா, ஒதுங்கிடா மாட்டை ஒதுங்கிடா, டே பிடிக்கிறேன் விடுறா, மித்த வீணா போடா அப்படின்னு சொல்லுவோம். அது நுழைஞ்சொன்னு அந்த ஒரு என்ட்ரி நுழையும் போது சொல்கிற விஷயம். ஏன்னா அந்த ஒரு சவுண்டில் தான் அந்த. ஆமாம், அதை சொல்லணும். நம்ம பார்ப்பாய் வாடியிலே குத்துறடே, மாட்டுக்காரனே குத்துறடே, ஒதுங்குறா வெளியே, டே பிடிக்கிறேன் விடுறா, ஏன்டா ஒதுங்குறா, நல்லா பிடிக்கிறேன் விடுறா, மித்த ஒதுங்கி போடா, பிடிக்கிறேன் ஆஹா மாட்டுக்காரன் குத்துற, ஒதுங்குறா ஆஹா சூப்பரா. அந்த இப்போ என்னன்னா, அடுத்தது ஒரு மாடு மேல ஒரு 5 பேர் நிற்கும் போது அவங்க சவுண்டே வேற. அதை எப்படி பேசுவீங்க? ஒரு 5 பேர் வந்து ஒரு மாட்டு மேல ஏறி இப்படி பிடிச்சி நிக்கிறப்போ அந்த இடத்த எப்படி சொல்லுவீங்க? டேய் அழகான மாடு வெளியே வந்து ஒருத்தன் பிடிடா, ஏன்டா எத்தனை பேர் சாகுறீங்க, டேய் ஒருத்தன் பிடா, ஒருத்தருக்கு தான்டா பிரைஸ், ஒரு மாடு தான்டா இருக்கு, ஏன்டா 5 பேர் பிடிக்க, ஒதுங்கடா, டேய் பிடிக்க காலை கட்டி போடாதா, டேய் ஒதுங்கடா, ஏற்கனவே விட, டேய் ஒருத்தன் பிடா பிடிச்சு போட்டுடா, உரா எல்லா கூட வரைக்கும் போட்டுவிடா, ஒருத்தருக்கு தான்டா பிரைஸ், 5 பேர் பிடிச்சா பொங்கல் பரிசால கமிட்டிக்கு தான்டா காசு அப்படின்னு சொல்லிடுவோம். அதை அப்படி முடிச்சு விட்டுருவோம். அதே மாதிரி இன்னொன்று,
யாருமே பிடிக்க முடியாத ஒரு மாடை வந்து ஒருத்தர் பிடிச்சா அப்போ உங்க சவுண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆமாம். அப்பா மாடு வெளியே வந்து சூப்பராக விளையாடுதுப்பா, ஆகா சூப்பராக பிடிச்சிருக்காண்டா, அழகா பிடிச்சிருக்காண்டா, டேய் விட்டுரு அவனை மட்டும் விட்டுரு, அழகா ஆகா சூப்பரா மாடு சூப்பரா அவனும் சூப்பரா, ஆகா விட்றா அவனே பிடிக்கட்டும்டா, ஆகா அழகா பிடிக்கிறான்டா, சூப்பர் மாடுறா அவனும் சூப்பராக பிடிக்கிறான்டா, ஆகா அப்படி அவன் தூக்குறா, டே விட்றா அவன் பாட்டு போட்டும்டா மாடை பிடிச்சிக்கூடா, மாட்டுக்கார வாப்பா மாட்டுக்கார உன் மாடு நல்ல மாடுப்பா, சந்தோஷமாப்பா பிடிக்கார வந்து பிரைஸ் வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அதோட முடிச்சு. ஸோ அண்ணா உங்களுக்குன்னு ஒரு ஐகானிக் வேர்டு ஒன்று வச்சிருப்பீங்களே, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம பேசிட்டு இருக்கும்போது மாடை பிடிக்க வருவேன் தொடுவேன் பார்ப்பேன், தொட்டுப்பாரு பிடிச்சிக்கோ, தொட்டுப்பாரு ஆகா தொட்டுப்பாரு ஆகா சூப்பரா தொடுற தைரியமே நான் தொட்டுப்பாரு பிடிச்சிக்கோ அப்படின்னு. இதுதான் அவனை மைக்கான இது வந்து அப்படி போய் பரவாயிடுச்சு. போனட்டு சொன்னேன் களமா காளையா ரொம்ப நல்லா விளையாடுற மாட்டை சொல்லுவான், ஆகா சூப்பரா மாடு களமா காளையான்னு தெரியல, அழகா விளையாடுறா, ஆகா மாடு விளையாடுறா அவனுக்கு பிடிக்கிறான் சரியான பிடிக்கிறான்டா, ஒதுங்குறா அவன் பாட்டு பிடிச்சா அவன் பாட்டு போட்டு பிரைஸ் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஒரு பெண்கள் யாராவது ஒரு பெண் வந்து மாடை வைக்கும் போது அந்த இடத்துல அவங்களோட சவுண்டு வேற மாதிரி இருக்கும். ஆமாம். நம்ம என்ன சொல்லுவோம், ஆகா வாப்பா வீர தமிழிச்சி வருதாப்பா மாட்டை இப்படி கழட்டி விடுவாப்பா, ஆகா சூப்பர் மாடுப்பா அவன் மாடு போடுவா, அந்த பிள்ளை சின்ன சொல்லுதா அதை கேட்குதுப்பா மாட்டை ஒதுங்க, அந்த பிள்ளை மாட்டை விட்றா, அப்பா உனக்கு பட்டு சேலை போடுறப்பா ஜல்லிக்கட்டை மாட்டை கொண்டு வந்தனால உனக்கு பட்டு சேலை கொண்டு போமா சந்தோஷமா கொண்டு போ, இந்த மாட்டை விட்றா டே இப்படிடா தைரியம் இருந்தா அப்படிடா, இல்லை அந்த பிள்ளை சந்தோஷமா அனுப்பிச்சு விட்றான்னு சொல்லிடும் அப்படி முடிச்சுட்ருவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு 45 வருஷம் 50 வருஷமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இருக்க ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ இருக்க ஜல்லிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க நீங்கள்? அப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழா மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வாடியிலேருந்து ஒரு மாடு வெளியே விடுதுன்னா ஒரு 500 பேர் 600 பேர் கீழே நிற்போம். ரொம்ப தரமான ஆள் தான், தரமான ஆள்னால் ரொம்ப விவரமான ஆள் தான் போய் அந்த அனமரத்தில் ஒதுங்கி நின்று பிடிக்க முடியும். அப்போ மாடு வந்து கம்மன்னு கும்மி வாங்கிய மாடு விலைக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் கண்ட பக்கத்தில் போகும். இப்போ அது குறிப்பிட்ட காலத்தில் வீரராக கலெக்டராக இருக்கும்போது அது ஒரு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி அதை ஒரு வரைமுறைப்படுத்திட்டாங்க. ஒரு பேட்ச் மாதிரி பிரிக்க சொல்லும் போகும்போது கேஷுவாலிட்டி கம்மி, பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ பாதிப்பு நிறைய சொல்லப்போனால் பாயிண்ட் சம்திங் தான் பாதிப்பு இருக்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு மாடை பிடிக்கணுன்ற போது வரும்போது அது வந்து என்ன பழைய ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு கஷ்டமாக நல்லா இருக்காது. பழைய ஜல்லிக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எல்லா பயிலும் உள்ளே அடிப்போம், எல்லோரும் கீழே நிற்போம், எல்லோரும் மாட்டை போட்டு எங்கிட்டா ஓடு மாடு இந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடு, அது ஓடி மாடை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி. இது வந்து வரைமுறைப்படுத்தி அழகாக போகிற மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இது நீங்கள் மாடு அடக்குறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?